Hello guys, Bharath here. Welcome to the channel. இன்னைக்கு UYIRE பொண்ணோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சமைக்க போறது முருங்கக்காய் மட்டன் குழம்பு. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துருவோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆரம்பிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதோட வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சமாக சிம் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதோட நல்ல மட்டன் எலும்பு கறி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு ஆஃப் பாயில் அது மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நான் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் மட்டனோடு சேர்த்து குக் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கணும். அந்த மட்டனில் இருக்க தண்ணியிலேயே இது நல்லா வதங்கி வந்துடும். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இது குக் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தக்காளியை பேஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளி அப்படியே போட்டுக்கலாம், ஆனால் நான் பேஸ்ட்டாக போட போகிறேன். அரைச்சி போட்டால் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வதங்கின மட்டனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அதோட போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை கொஞ்சம் இப்போ சிம் பண்ணிக்கணும். நல்லா அந்த மசாலா இதோட சேர்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இதோட கொஞ்சம் வெறும் மிளகாய் பொடி கலருக்காகவும் காரத்துக்காகவும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு வச்சு வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மட்டன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். மீடியமாக குழம்பா இருக்கிறதுக்காக மீடியமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு அழகாக வருது இல்லையா? நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் ஓரமாக இருக்க மசாலாலாம் சேர்த்து அழகாக கிளறி விட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா நல்லா அழகாக குழம்பு கொதிச்சு அழகாக வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் குழம்ப நல்லா வேக வச்சுருங்க. லாஸ்ட்டாக நான் இதோட தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்தோம்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரம் உப்பு எல்லாமே ஈவனாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாசனைக்காக ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை மேலே தூவிக்கிறேன். கருவேப்பிலை கொதித்து வரும்பொழுது நல்ல மணம் வரும். இதோட கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், மட்டன் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. வாசம் நல்லா கமகமன்னு வீசுது. நான் அப்போ போய் சாப்பிட போகிறேன் காய்ஸ். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். Yummy!